பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருப்போம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்ப்போம்னு சொன்னா, நாதாப் அபியூ தன் தன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு தூப கலசத்துல அக்கினியை போடுறாங்க. அதற்கு மேல என்ன பண்றாங்கன்னா தூப வர்க்கத்தை போடுறாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சத பிற்பாடு இந்த நாதாப் அபியூ இன்னொரு காரியத்தை பண்றாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கறோம்னா, கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினிய கர்த்தருடைய சந்நிதியில கொண்டு வராங்க. இப்படி கொண்டு வரதனுடைய விளைவு என்ன நடக்குதுன்னா 2ஆம் வசனத்துல பார்ப்போம்னா, அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். இப்படி அந்நிய அக்கினிய கர்த்தருடைய சந்நிதியில கொண்டு வந்ததுனால, அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு நாதாப் அபியூவை பட்சித்தது. அவர்கள் 2 பேரும் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். கர்த்தருடைய சந்நிதியில் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டதான ஆசாரியர்கள் கர்த்தருடைய சந்நிதியில மரித்து போறாங்க, செத்து போகிறாங்க. காரணம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாருமே தேவனுடைய பார்வைக்கு முன்பாக ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக காணப்படுறோம். அது மட்டுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பிதாவின் சமூகத்தில் நிற்கிறதான ராஜாக்கள் மற்றும் ஆசாரியர்களாக நம்ம யாவருமே காணப்படுறோம். அப்படி என்றால் எப்படி நாதாப் அபியூ பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர்களோ, அதே போல புதிய ஏற்பாட்டுல நம்ம எல்லாம் யார் சொல்லி பார்க்கிறோம்னா ஆசாரியர்களாக காணப்படுறோம். நமக்கும் இங்க இருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ள முடியும். நம்மளாம் யார் சொல்லி பார்க்கிறோம்னா, நம்ம எப்போ ஆசாரியர்களா அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அப்போவே கர்த்தருடைய சந்நிதியில நமக்கும் ஒரு வேலையை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருமே கர்த்தருடைய சந்நிதியில ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள். நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஊழியத்தை செய்து முடிக்கணும். இந்த நாதாப் அபியூ எதனால மரித்து போனார்கள் என்பதை நம்ம பார்ப்பதன் மூலமாக நமக்குள்ள இந்த குணாதிசயங்கள் காணப்படாதபடிக்கு நம்ம இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். நாதாப் அபியூ மரித்து போனார்கள். காரணம் என்ன? காரணம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த வசனத்தின்படி அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினிய உள்ள கொண்டு வராங்க. உள்ள கொண்டு வந்ததுனால அவர்கள் மரித்து போறாங்க. இந்த நாதாப் அபியூவுக்கு தேவை அக்கினி என்றால், கர்த்தருடைய சந்நிதியில ஏற்கனவே அக்கினி இருக்குது. எதனால இவங்க தேவையில்லாம அந்நிய அக்கினியை கொண்டு வரணும்ன்ற வார்த்தையை பார்க்கறது மூலமா நமக்கு என்ன புரிய வருதுன்னா, அவர்கள் வேற எங்கேயோ போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அக்கினியை கொண்டு வந்திருக்கிறாங்க என்பது புரிஞ்சுக்க முடியுது. இவர்களுக்கு அக்கினி தேவை என்றால், இந்த அக்கினி ஆல்ரெடி எங்க இருக்குன்னா கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கு. எப்படி சொல்ல முடியும்னா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்? அவர்களுக்கு கர்த்தர் தூப கலசத்தை கொடுத்திருக்கிறார். கரெக்டா? அந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார். இந்த தூப கலசத்துல அவங்க என்னென்ன போடுறாங்க? ஃபர்ஸ்ட் எதை தெரியுமா போடுறாங்க? அக்கினியை தான் போடுறாங்க. அப்படின்னா ஏற்கனவே கர்த்தருடைய சந்நிதியில அக்கினி என்ற ஒரு விஷயம் இருக்குது. இவர்களுக்கு ஒருவேளை அக்கினி தேவைப்பட்டிருந்துச்சுன்னா அவர்கள் என்ன பண்ணிருக்கலாம்? கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த அக்கினியே பயன்படுத்தியிருக்கலாம். ஆனா இவங்க அதை பயன்படுத்தாம கொள்ளாம வேற எங்கேயோ போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அக்கினிய கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் நமக்கும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஊழியத்தை, ஒரு வேலைய நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு கர்த்தர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருடைய சந்நிதியில நமக்கு ஒரு வேலை இருக்குது. கர்த்தருடைய சந்நிதியில கர்த்தர் நமக்கு வேலையை கொடுத்து அந்த ஊழியம் செய்வதற்கான காரியங்களை கொடுக்காம இருக்க மாட்டாரு. நமக்கு அக்கினி தேவை என்றால் அந்த அக்கினி அவருடைய சந்நிதியில ஏற்கனவே இருக்கும். அத நம்ம வெறுமனே பயன்படுத்தினா போதும். வேற எங்கேயோ போய் ஸ்பெஷலா கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இந்த நாதாப் அபியூ கிட்ட போயிட்டு
எதனால நாதாபபியும் நீங்க போயிட்டு கர்த்தருடைய சந்நிதியில ஏற்கனவே அக்கினி இருக்குது. அது இல்லாம ஏன் நீங்க வந்து வேற எங்கேயோ போய் வெளிய கொண்டு வந்தீங்கன்னு கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் கர்த்தருக்காக கொண்டு வந்தோம்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, கர்த்தருடைய சந்நிதியில அவர்கள் தங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ற இடம் கர்த்தருடைய சந்நிதி கிடையாது. கர்த்தருடைய சந்நிதியில ஒரு காரியம் செய்றாங்கன்னா, அது 100% யாருக்காக செய்றாங்க? கர்த்தருக்காக தான் செய்றாங்க. கரெக்ட்டா? இப்போதும் நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா, கர்த்தர் நமக்கு ஒரு வேலைய குடுத்து, அந்த வேலைய செய்வதற்கான எல்லா வகையான தேவைகளையும் கர்த்தர் நமக்கு சந்தித்திருக்கும்போது, நம்ப அத பயன்படுத்தாம கொள்ளாம, வெளிய கர்த்தருடைய சந்நிதியில் இல்லாத வேற சில காரியங்கள வெளில இருந்து உள்ள கொண்டு வரோம்ல. கர்த்தருடைய சந்நிதியில கர்த்தர் நமக்கு குடுத்திருக்கிற ஊழியத்துக்கு கொண்டு வரோம்ல. அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. அப்படி நம்ப வெளியில இருந்து கர்த்தருக்கு பிரியமற்ற ஒரு காரியத்த கொண்டு வந்து, அத நான் கர்த்தருக்காக தான் செய்றேன்னு சொன்னாலும், கண்டிப்பா அதுல கர்த்தர் பிரியப்படவே மாட்டார். நம்ம கொண்டு வர காரியம் நமக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக அமைஞ்சிரும். ஆண்டவர் நோவா கிட்ட பேழைய சொல்லிட்டு வெறுமனே பேழை கட்டிரு நோவான்னு ஆண்டவர் சொல்லவே இல்ல. பேழை கட்ட சொன்ன ஆண்டவர் எப்படி எப்படியெல்லாம் கட்டணும் என்பத நோவா கிட்ட ரொம்பவே தெளிவா ஆண்டவர் சொல்லியாச்சு. ஆண்டவர் மோசே கிட்ட ஆசரிப்பு கூடாரத்த கட்டுன்னு சொல்லல. ஆசரிப்பு கூடாரத்த எப்படி கட்டணும் என்பதையும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மோசேக்கு சொல்றத பார்க்கிறோம். இப்படி இப்படிலாம் கட்டு மோசேன்ட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஸ்டெப் பை ஸ்டெப் மோசேக்கு சொல்றத பார்க்கிறோம். அப்ப மோசே வேலை என்னது? மோசே வேலை ஒண்ணே ஒண்ணுதான். ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யணும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி செஞ்சா ரிசல்ட் என்னது? ஆசரிப்பு கூடாரம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி செஞ்சா ரிசல்ட் என்னது? வானத்தின் மதகுகள் திறக்கலாம். ஆனா, முழுகாம, மூழ்கி போகாம மிதக்கிற பேழை. அதுதான் ரிசல்ட். ஆனா, நம்ப நம்முடைய சுயபலத்தினால ஒரு காரியத்த செய்வோம்ன்னு சொன்னா, இது நம்ம கர்த்தருக்கே செய்வோம்ன்னு சொன்னாலும், அது ரிசல்ட் என்ன தெரியுமா? நிலைத்து நிற்காம முற்றிலுமாய் அழிந்து போய்விடும். ஒருபோதும் நம்ப நம்முடைய சுயபலத்தினால செய்யற காரியம், அது கர்த்தருடைய சந்நிதியில ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்கான அந்த நிச்சயம் கிடையவே கிடையாது. நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்கென்று பண்றேன்னு சொல்ற நம்ப, கர்த்தர் சொல்றத பண்ணுவோம். அதுதான் கர்த்தருக்கென்று பண்றதாக அமையும். தேவனுக்கு பிரியமான ஒரு ஊழியம் என்பது என்னன்னு சொல்லி பார்க்கிறோம்னா, எனக்கு சரின்னு படுற காரியத்தை செய்றதல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்றோம்ல, அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு ஊழியமே. இந்த ஊழியத்தை செய்வதற்காக தான் தேவன் நம்ம யாவரையும் அழைத்திருக்கிறார். இத நம்ம செய்ய முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய ஊழியம் செய்வதற்கு மாடல், மாதிரி எங்க இருக்குதுன்னா, இதுதான் அவருடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையில ஆண்டவருடைய ஊழியம் செய்வதற்கான மாடல் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வேலை என்னது? ஜஸ்ட் இந்த மாடல காப்பி பண்ணணும். இந்த மாதிரியின்படியே செய்யணும். அதுதான் நம்ம வேலைய தாண்டி, புதுசா வெளியில வந்து இந்த மாரிலாம் நெறைய விஷயம் இருக்குது. இத பயன்படுத்தினா தான் மக்கள் உள்ள வருவாங்க. இத பயன்படுத்தினா தான் நெறைய பேர் இயேசு அறிஞ்சுப்பாங்க. ஆண்டவர் சொல்லுவாங்க, "இப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லப்பா. நீ ஜஸ்ட் என் வார்த்தையின்படி செஞ்சா போதும். காரியங்கள் மாறுதலாய் முடியும்" என்பத ஆண்டவர் சொல்லுவாங்க. மனுஷ மூளை கெட்டாதுங்க. அதாவது 300 பேர வச்சு எப்படி மீதியானவர வீழ்த்தணும், அது மனுஷ மூளை கெட்டாது. ஆனா, ஆண்டவருடைய வார்த்தையின்படி செஞ்சா, நிச்சயமாக மீதியானியர் கூட்டம் வீழ்த்தப்பட்டு தேசம் விடுதலையாகும். நம்முடைய மனுஷ மூளைக்கு எட்டவே எட்டாது. எது தெரியுமா? படிப்பறிவில்லாத மீனவனாகிய பேதுருவ பயன்படுத்தி 3000 பேர ஆண்டவர் ரட்சிக்க முடியும் என்பது நமக்கு எட்டவே எட்டாது. ஆனா ஆண்டவர் செய்வார். தேவனுடைய ஊழியம் செய்வதற்கான மாதிரி தேவனுடைய வார்த்தை தான். இந்த மாதிரிய நம்ம உலகத்திலிருந்து காப்பி பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இந்த நாதாபாவை எப்படி தெரியுமா மறிக்கிறாங்க? அக்கினி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன்? அவர்கள் அந்த கடைசி நொடியில ஒண்ணு பார்த்திருப்பாங்க. என்ன தெரியுமா பார்த்திருப்பாங்க? கர்த்தருடைய அக்கினிய பார்த்திருப்பாங்க. எந்த அக்கினிய தேடி வெளிய போனாங்களோ, அந்த அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில இருக்கிறது என்பது என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தின் கடைசில பார்த்திருப்பாங்க. நம்ம அப்படி பார்க்க வேண்டாம். நமக்கு தேவையானது எல்லாமே அவருடைய சந்நிதியில ஏற்கனவே இருக்குது. உலகத்த காப்பி பண்ண வேண்டாம். உலகத்தினுடைய மாடல் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வேண்டாம். அவருடைய சந்நிதியில் பெற்ற ஊழியத்த
அவருடைய சந்நிதியிலிருந்து தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தையின்படி செய்வோம். தேவனுக்கு பிரியமான ஊழியமாய் நம்முடைய ஊழியம் அமையட்டும். நம்முடைய கரத்திலிருந்து புறப்படுகிறதான அந்த தூப கலசம் கர்த்தருடைய சந்நிதியில் சுகந்த வாசனையாக அமையட்டும். கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் bless you.